Go and tell somebody Jesus. Mission Movement. ஜெபம் என்பதனுடைய ஒரு தாற்பயம் என்று சொல்லி நான் உறுதியாய் நம்புகிறேன். இங்கே நாம் அதைத்தான் பார்க்கின்றோம். இங்கே 9வது வசனம் சொல்லுகிறது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இங்கே ஒரு தொடர்பு ஆரம்பிக்கிறது. யாருக்கும் தொடர்பு? பரமண்டலத்தில் இருக்கிற அப்பாவுக்கும் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு தொடர்பை கொடுக்கிறார். A communication starts from the very beginning. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறோம், ஆரம்பிக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் என்ன? அது எதிலே ஆரம்பிக்கிறது? தொடர்பிலே ஆரம்பிக்கிறது, உறவிலே ஆரம்பிக்கிறது. அந்த தொடர்பு என்ன? தகப்பன் பிள்ளை என்கின்றதான உறவு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் என்னோடு இடைபட விரும்புகிற ஆண்டவர், என் சத்தத்தை கேட்க விரும்புகிற ஒரு நல்ல தகப்பன். என்னுடைய மொழிகளை குறித்தல்ல, என்னுடைய இசை இல்லையென்றால் என்னுடைய இலக்கிய நயமான என்னுடைய பேச்சினால் அல்ல, நான் அவருடைய பிள்ளை. நான் எப்படி பேசினாலும் என் அப்பா என்னுடைய பேச்சை கேட்டு மகிழக்கூடியவராக இருக்கிறார். இந்த காரியத்தை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே ஜெபியுங்கள் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், ஐயோ எனக்கு ஜெபிக்க பயமாக இருக்கிறது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஜெபிப்பதற்கு வார்த்தைகளே வராது என்று சொல்லி அநேகர் தட்டி கழிப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்? பயம், வெட்கம், ஒருவேளை தாழ்வு மனப்பான்மை, இவைகளினாலே நாம் அந்த காரியங்களை செய்கிறோம். அருமையானவர்களே, அப்பாவினிடத்திலே பேசுவதற்கு வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை, பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் திக்கி திணறி சொன்னாலும் உங்களுடைய தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எதை வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எடுக்கிறீர்களோ அந்த தீர்மானத்தை ஆண்டவர் அறிகிறார். ஒருவேளை பேச அறிந்திராத பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் எந்த வார்த்தைகளினாலே பேசுகிறார்கள், எந்த மொழிகளினாலே பேசுகிறார்கள்? ஆண்டவர் அவர்களுடைய அந்த கூக்குரலையும் கேட்கிறாரே, அவர்களுடைய சத்தத்தையும் கேட்கிறாரே, நம்முடைய பெருமூச்சையும் நம்முடைய ஒருவேளை நம்முடைய அங்கலாய்ப்பையும், நாம் வாயிலே சொல்ல முடியாத அங்கலாய்ப்புகளை கூட என் ஆண்டவர் கேட்கிறாரே. காரணம் என்ன தெரியுமா? அவர் என் தகப்பன், அவர் என் தகப்பன். அருமையானவர்களே, அவர் என்னுடைய தகப்பனாயிருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாயிருக்கிறேன். இந்த தொடர்புக்கு இல்லை என்றால் இந்த உறவுக்கு தகுதி என்ன? பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் அப்பாவுடைய உறவிலே இருப்பதற்கு எனக்கு அவர் கொடுத்திருக்கிற தகுதி என்ன? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு சிலாக்கியம். அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அத்தாட்சியையும் அதிகாரத்தையும் என் தேவன் கொடுக்கிறார். இதைத்தான் பவுலடிகளார் ரோமருக்கு எழுதுகின்றதான வேளையிலே 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ரோமர் 8:14. இங்கே நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி விசுவாசத்தோடு அவருடைய பிள்ளையாய் நான் அழைக்கப்பட்டிருக்கின்றதான வேளையிலே இங்கே பவுலடிகளார் ஒரு படி கூடுதலாக சொல்லுகிறார். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நான் ஆண்டவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாகி அவருடைய பிள்ளை என்கிறதான சிலாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். அதோடு நிறைவு பெறுகிற ஒரு காரியம் அல்ல, விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளையாகிற அந்த சிலாக்கியத்தை பெற்றிருக்கிற நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளையாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நான்
அவருடைய பிள்ளையாக அங்கீகரிக்கப்பட்ட நான், அவருடைய பிள்ளை என்கிறதான ஸ்தானத்தையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிற நான் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரம தகப்பனுடைய உறவுக்கு, தொடர்புக்கு தகுதி நான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவருடைய பிள்ளையாய் மாறுவது. அவருடைய பிள்ளையாய் மாறின நான் நடத்தப்பட வேண்டும். எதனாலே? ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வரும் நாட்களில் கர்த்தர் கற்றுக் கொடுத்த இந்த ஜபத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு வேத ஆராய்ச்சியாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆம், என் ஆண்டவர் என்னுடைய அப்பாவாக இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். ஆகையினால இங்கே சொல்லுகிறார், பரமண்டலங்களில் இருக்கிற, பரமண்டலம் என்று சொல்லுகின்றதான வேளையிலே உன்னதர் வாசம் பண்ணுகின்ற ஒரு இடம், மகிமையான இடம், மாட்சிமையான ஒரு இடம், பரிசுத்தமான ஒரு இடம். ஆம், பரிசுத்தத்திற்கும் உன்னதமான மேன்மைக்கும் மகிமைக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார் என் ஆண்டவர். அப்படி அந்த மகிமை, மாட்சிமை, உன்னத கிருபை, பரிசுத்தம் இவைகளுக்கு அங்கே அத்தாட்சியாக சொந்தமாக இருக்கக்கூடிய கர்த்தர் என்னுடைய அப்பா. என்ன ஆசீர்வாதம்! யோசித்து பாருங்க. உங்கள் அப்பா யாருன்னு கேட்டா, எங்கள் அப்பா ஒரு உயர் பதவியில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற வேளையில் தைரியமாய் நாம் சொல்லுவோம், எங்கள் அப்பா ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய அதிகாரி, நான் அவருடைய மகன். என் அப்பா ஒரு மந்திரியினுடைய மகன். என் அப்பா ஒரு மந்திரி, நான் அவருடைய மகன். என் அப்பா ஒரு அமைச்சராக இருக்கிறார். என் அப்பா ஜனாதிபதியாக இருக்கிறார். ஒருவேளை அந்த உலக அந்தஸ்து, உலக மேன்மை, உலக பெருமை இவைகளை அடையாளமிட்டு நான் இன்னாருடைய குழந்தை என்று சொல்வதிலே நான் பெருமை அடைகிறேன். ஆனால் இவைகளெல்லாம் ஒரு நாளிலே கடந்து போகும். ராஜ்யங்களெல்லாம் தத்தளிக்கப்பட்டன. அதிகாரங்கள், ஆணவத்தோடு அரசாட்சி புரிந்த அதிகாரங்கள் எல்லாம் இன்று எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு காலத்திலே ஓஹோ என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் இன்று வரலாற்றிலே இராதவர்களாக இருக்கிறார்கள், மறக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் என்றென்றும் மறக்கப்படாதவராக வாழுகின்ற ஒரு கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவன், பரிசுத்தமான கர்த்தர், உன்னதமான கர்த்தர், பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற மகிமைக்குரியவர், மாட்சிமைக்குரியவர், அவர் இன்றும் மறக்கப்படாதவராக, இன்றும் வாழுகின்றவராக இருக்கிறார். அவருடைய சொந்த குமாரன் நான் என்று சொல்வதிலே எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, மகிமையிலே இருக்கிற எங்கள் பிதா, மகிமையை சொந்தமாக்கி கொண்டிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் என்னுடைய பிதா. ஆம், அவர் மாட்சிமைக்குரியவர், கனத்திற்குரியவர், போற்றுதற்குரியவர், ஆராதனைக்குரியவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால், ஏசாயா 6ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்றதான வேளையிலே, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வைத்திருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. என்ன மாட்சிமைக்குரிய ஒரு ஆண்டவர்! அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை எங்கே பரிசுத்த ஆவியானவர் விளக்குகிறார். பிரியமானவர்களே, 2வது வசனம் சொல்லுகிறது, அங்கே ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம், சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தந்தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தந்தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். மகிமையின் தேவனுடைய மாட்சிமையை விளக்குகின்ற இந்த பகுதியை நீங்கள் பாருங்கள். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் முழுவதும் நிறைந்திருந்தது.
அவருடைய மகிமை அங்கே வியாபித்திருந்தது. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் அங்கே வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது, தேவனுடைய மகிமையினால் நிறைந்தது. அங்கே சேராபீன்கள் ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஐயா, பரமண்டலத்தில் இருக்கிற உன் தகப்பன், பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே நீ கூப்பிடுகிறாயே, அந்த தகப்பன் யார்? சேனைகளின் கர்த்தர். அவர் படை பலனுடையவர், பராக்கிரமமானவர், பரமண்டலத்தை சொந்தமாய் வைத்திருக்கிறவர், உன்னதமானவர், மகிமைக்குரியவர், மாட்சிமைக்குரியவர், போற்றுதற்குரியவர், ஆராதனைக்குரியவர். இங்கே சேராபீன்கள் ஆண்டவருக்கு முன்பாக நின்று தங்களுடைய முகத்தை மூடி, தங்களுடைய கால்களை மூடி, அவர்கள் தேவனை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் ஆண்டவர், பரமண்டலங்களில் இருக்கிற உன் ஆண்டவர் உன்னுடைய தகப்பன் என்றால் நீ அவரை கனம் பண்ண வேண்டும். உன்னுடைய முகத்திற்கான மகிமை அல்ல. இன்றைக்கு அநேகர் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தங்களுடைய முகத்திற்கு எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இங்கே சேராபீன்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள். எங்கள் தேவனுடைய மகிமைக்கு முன்பாக நாங்கள் குப்பைகள், கூலங்கள், புழுதிகள். கால்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். கால்களை என்று சொல்லுகின்ற பொழுது தங்களுடைய பராக்கிரமத்தையும் தங்களுடைய அசைவுகளையும் தங்களுடைய நடவடிக்கைகளையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியம். இவைகளெல்லாம் அற்பமானது. என் ஆண்டவர் ஒருவரே கனத்திற்குரியவர், என் ஆண்டவர் ஒருவரே மகிமைக்குரியவர், என் ஆண்டவர் ஒருவரே புகழ்ச்சிக்குரியவர். ஆம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, மகிமைக்குரியவரே, மாட்சிமைக்குரியவரே, புகழ்ச்சிக்குரியவரே, போற்றுதற்குரியவரே, பரிசுத்தமுடையவரே, நீ என்னுடைய தகப்பன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமம் எப்படி மகிமைப்பட வேண்டும்? பரிசுத்தமாய் மகிமைப்பட வேண்டும், பரிசுத்தமாய் மகிமைப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சேனைகளின் கர்த்தர், வான சேனைகளை உடையவர். 1000-10,000 சேனைகளை அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆண்டவருக்கு சேவை செய்யக்கூடிய சம்மனசுகள், தூதர்கள், வான சேனைகள், கோடான கோடியாய் சேனைகளை உடைய கர்த்தர். ஆம், அந்த சேனைகளின் கர்த்தர் என்னுடைய தகப்பன். நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எனக்காக போராடுவதற்காக என் தேவன் இருக்கிறார். அவர் எனக்காக சண்டையிடுகிறவர், எனக்காக யுத்தம் செய்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரமண்டலங்களில் இருக்கிறவர் சேனைகளின் அதிபதி, சேனைகளின் கர்த்தர், உருவின பட்டயத்தை உடையவர், உனக்காக எனக்காக பாதுகாவலை கொடுக்கிறவர். சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தமான கர்த்தர், அவர் பரிசுத்தமான தேவன். நீ அப்பா என்று சொல்லுகிறாயே, அந்த அப்பா, அந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிசுத்தமுடையவராக இருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. வானலோகத்திலே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பூவுலகத்திலே உம்முடைய பிள்ளையால் அழைக்கப்பட்டிருக்கிறார் நான். என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பெயர் பரிசுத்தப்பட வேண்டும். என் பெயர் அல்ல, என்னுடைய மாட்சிமை அல்ல, என்னுடைய மேன்மை, என்னுடைய மகத்துவம் அல்ல. உம்முடைய நாமம் என் வாழ்க்கையிலே பரிசுத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் என்ன?
என் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம், என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்த தன்மை என் வாழ்க்கையின் எல்லை எங்கிலும் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் விரும்புகிற இந்த பரிசுத்தம் உன் வாழ்க்கையிலே உண்டா? தேவன் விரும்புகிற அந்த மேன்மை மகிமைக்குரிய இந்த பரிசுத்தம் உன் வாழ்க்கையிலே உண்டா? உன் வாழ்வின் செயல்பாடுகள், உன்னுடைய கையின் கிரியைகள், உன்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் தேவன் பரிசுத்தர் என்பதை வெளிப்படுத்துகிறதா? உன் கை எழுதுகிற காரியம் பரிசுத்தமாய் இருக்கிறதா? உன்னுடைய புத்தி சிந்தனை அங்கே வெளிப்படுத்துகிற காரியம் பரிசுத்தமாய் இருக்கிறதா? உன்னுடைய வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருக்கிறதா? அவர் நாமம் பரிசுத்தப்பட வேண்டுமே. உன் பார்வையாலே, உன் செயலாலே, உன் பேச்சாலே, உன் நடவடிக்கைகளாலே உன் தேவனுடைய நாமம், சர்வ வல்லமையுள்ள அந்த பிதாவாகிய தேவனுடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டுமே. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், பட்சிக்கிற அக்கினி. ஆனால் பரிந்து பேசும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பாதுகாத்து வருகிறது, உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அந்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் தம்முடைய அன்பின் மிகுதியினாலே அப்பா என்கிற ஸ்தானத்திலே உன்னை அன்போடு அரவணைக்க, உன்னை அன்போடு ஆசீர்வதிக்க ஆவலாயிருக்கிறாரே. ஆம், இங்கே இந்த ஜெபமானது நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், உமது நாமம் என் வாழ்க்கையிலே பரிசுத்தப்பட வேண்டும். நான் பிதாவானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எனக்குரிய மகிமை எங்கே? எனக்குரிய கனம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொழுது கொள்ளலின் முக்கிய அம்சம் பரிசுத்தம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் விசுவாசத்தோடு கீழ்ப்படிவதன் மூலமாக உம்முடைய நாமம் என் வாழ்க்கையிலே பரிசுத்தப்படுவதாக. அது மாத்திரமல்ல, லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 29 மற்றும் 32ஆம் வசனங்களிலே சொல்லப்படுகிறது, நம்முடைய மனமுவந்த காணிக்கைகளை தேவனுக்கு கொண்டு வருவதன் மூலமாக. லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. 32வது வசனம், என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாகாதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். உன்னுடைய காணிக்கையினை படைப்பதன் மூலமாக பரமண்டலங்களில் இருக்கிற உன்னுடைய பிதாவினுடைய நாமம் உன் வாழ்க்கையிலே பரிசுத்தப்பட வேண்டும். எந்த காணிக்கையை கொண்டு கொடுக்க போகிறேன்? எதை என் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன்? எந்த பொருத்தனைகள், எந்த நேர்ச்சைகள், எந்த காரியங்கள் என் ஆண்டவருக்கு செலுத்தப்படாமல் இருக்கிறதோ அதை நான் செலுத்தி என் தேவனை நான் கனவீனப்படுத்த அல்ல, கனப்படுத்த நான் அழைக்கப்படுகிறேன். எல்லாவற்றை தாண்டி ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் குறிப்பிடுகிறாரே, புத்தியுள்ள ஆராதனையாக, ஜீவ பலியாக என்னை நான் காணிக்கையாக கொடுக்கிறேன். ஜீவ பலியாக என்னை நான் ஆண்டவருக்கு காணிக்கையாக அர்ப்பணித்து என் தேவனுடைய நாமம், பரமண்டலங்களில் இருக்கிற என் தகப்பனுடைய நாமம் இந்த பூவுலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற என் வாழ்க்கையிலே பரிசுத்தப்படட்டும். ஆம், என்னுடைய முன்மாதிரியான வாழ்க்கையினாலே, என்னுடைய மாயமற்ற வாழ்வினாலே, என்னுடைய கீழ்ப்படிதலான விசுவாசத்தோடான கீழ்ப்படிதலினாலே என்னையே நான் காணிக்கையாக கொடுத்து என் ஆண்டவருக்கு என்று நான் என்ன பொருத்தனைகளை பண்ணியிருக்கிறேனோ அதை என் தேவனுடைய சபையில் என் ஆண்டவருக்கு நான் செலுத்தி என் தேவனுடைய நாமம், பரமண்டலத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய நாமம் என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். ஆம், இந்த அர்ப்பணிப்போடு கூட நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆம், இது ஒரு உறவின் ஆராதனை, தொடர்பின் ஆராதனை. பரமண்டலங்களில் இருக்கிற
என் பிதாவுக்கு இந்த பூமண்டலத்திலே இருக்கிற நான் அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தத்தை, என் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நான் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறேனா? கிருபை நிறைந்த தகப்பனே, நீர் பரமண்டலங்களில் இருக்கிறவர், பரிசுத்தத்திற்குரியவர், உன்னதத்திற்குரியவர், மாட்சிமைக்கும் மகத்துவத்திற்கும் ஆண்டவரே மேன்மைக்கு உரியவர். அந்த தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நான் இந்த பூவுலகத்தில் என் வாழ்க்கையில் ஆண்டவரே என் அப்பாவினுடைய நாமம் என் வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் காணப்பட வேண்டுமே. மாய்மாலமற்ற ஜீவியத்தினாலே, முன்மாதிரியான வாழ்க்கையினாலே, விசுவாசத்தோடான கீழ்ப்படிதலினாலே, என்னுடைய காணிக்கைகளினாலே என் தேவனுடைய நாமத்தை நான் இந்த பூமியிலே பரிசுத்தப்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன். உதவி செய்யும், வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.